விஜய் சேதுபதி சார் வந்ததுல இருந்தே ஒரே சரவெடி பட்டாசு மாதிரி தான் வெடிச்சிருக்காரு. சூப்பராக ஒரு கொஸ்டினும் நெத்தி அடி கேள்விகள். எனக்கு என்னவோ என்கிட்ட பாருவோட ஃபேன்ஸோ சப்போர்ட்டர்ஸோ எனக்கு என்ன கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்களோ அதுக்கு ரிப்ளை எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி சார் பேசின மாதிரி இருந்துச்சு. அதை கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வந்தவுடனே சொன்னார், நீங்கள் தான் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களே, எல்லாருக்கும் ஒரு லேபிள் ஒட்டுவீங்களே, எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுட்டு அதை அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பாரு, ஐயோ உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து விக்ரமுக்கு வச்ச பேர் என்னது, பானபத்திர ஓனாண்டிங்கிறது பானைன்னு தானே வச்சிங்க, அது பாடி ஷேமிங் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல்ல பாருக்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் அது பானபத்திர ஓனாண்டினா பெருசாக எனக்கு எதுவும் கனெக்ட் ஆகலை, சும்மா வச்சேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போவே விஜய் சேதுபதி சார் சொல்லிடுவார், அது பாடி ஷேமிங் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்னது குசும்பின்னு ஒரு பேர், அது யாருக்குன்னா அரோராக்கு, அது செல்லமாக வச்சேன் சார், குசும்பி கரும்பி அப்படின்னு. உடனே வந்து ஓஹோ அரோரா மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் அரோராவை எழுப்பி விட்டு கேட்குறாரு, உங்கள் மேலே ரொம்ப பாசமானு கேட்டதுக்கு அரோரா இல்லை அப்படின்ட்டு பேசாமல் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அமித்துக்கு அம்மிக்கல், உண்மையிலே அமித்தை பாராட்டணும். அவர் முகத்தில் கொஞ்சம் கூட கோவம் இல்லை, அவர் பாட்டுக்கு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் விக்ரமுக்கு வராரு. விக்ரமுக்கு வந்துட்டு வக்ரம், அது என்ன பேர் அது வக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு, வக்ரம்னா என்ன அர்த்தம்னோடனே, சார் தமிழ் அகராதியில் எனக்கு அர்த்தம் தெரியாது, அப்படியே மழுப்புவாங்கல்ல அதே மாதிரி மழுப்புறாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, வக்ரம்னா அதுதான் அர்த்தம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது என்ன ஆபாச குறியீடுன்னு நம்ம ப்ரமோவில் பார்த்தோம்ல, அதை காமிச்சிட்டு, உங்கள் பார்வை தப்பாக இருக்குது, உங்கள் எண்ணம் தப்பாக இருக்குது, தயவு செஞ்சு இதை ஷோவில் போடாதீங்க, ஷோவை பார்க்கவே முடியல, ரொம்ப வெறுப்பாக இருக்குது, எப்போவுமே இப்படி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, பார்க்கவே முடியல, என் மண்டைக்குள்ளே வர வார்த்தையெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகுது, எனக்கு அவ்வளோ வார்த்தைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை விட கேவலப்படுத்த முடியாது. ஆனால் பாருவோட தைரியத்தை அந்த இடத்துல உண்மையிலே பாராட்டவும் முடியாது. இவ்வளோலாம் சொன்னால் ஒரு மாதிரிப்பட்டவங்கெல்லாம் உண்மையிலே அழுதுருவாங்க. அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு அப்படி தைரியமாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற சொல்கிறாங்க, அந்த வக்ரம்னு அவர் சொல்லாதுன்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமும் நான் கண்ணுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், வார்ம்த் வச்சுட்டு வரேன், நான் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், இது என்ன பேச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கனியை ராஜமாதான்னு சொன்னீங்க, கனி அதை சொல்லாதீங்கன்னாங்க, அது உங்கள் 2 பேர்த்துக்கு உள்ளது. முதல்ல ஷோவில் இப்படி எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. அப்புறம் என்னடானா, எனக்கும் விக்ரமுக்கும் கள்ளத்தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது, அந்த மனுஷன் ஜெயிச்சா அந்த காசை ஒன்றும் எனக்கு தரப்போகிறது கிடையாது, அது என்னை பற்றி ஒரு லேபிள் ஒட்டுறது. அதாவது விக்ரமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு லேபிள் ஒட்டிட்டா நான் வந்து ஐயோ எப்படி விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு பயந்து போய் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு, என்ன ஆளுக்கு போகிற போக்கில் ஒரு லேபிளா, இது என்ன பிஹேவியர் பாருன்னு சொல்லி, இதை விட ஒரு மனுஷன் கேவலப்படுத்தவே முடியாது. என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. ஒரு மாதிரி டீசெண்டான பீப்புளெலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி பிஹேவியர் பண்ண மாட்டாங்க. ஆனால் பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும்.